ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சிக்காரன்லாம் கொடுத்து வச்சவங்க. இந்த மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கொடுத்து வச்சவங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு மாதந்தோறும் லட்சக்கணக்கில் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? போன் பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் 22ஆம் தேதி தமிழக முதல்வர், மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் 2000 கோடி ரூபாய்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு நூலகத்தை எல்லாம் திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நமக்கு அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை, வரவேற்கிறோம். 2000 கோடிக்கு நீங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும் 2000 கோடிக்கு நீங்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறீர்கள். நலத்திட்ட உதவிகள்னு சொல்ல முடியாது, இது பிளானிங் இல்லைல்ல, இனாம் கொடுக்கறதானே. இது ஒன்றும் திட்டம் கிடையாது, அதாவது லாங் ஸ்டாண்டிங் ப்ராசஸ் கிடையாது. வாங்கின உடனே வாங்கி திங்கிறது, வலிச்சு நக்கிறது. இதுக்கு பேர் நலத்திட்ட உதவி இல்லை, சும்மா தப்பாக பேரை வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இதுக்கு பேர் இனாம் கொடுத்தல், வாங்குதல், வாங்கி கொள்ளுதல். இதுதான் இந்த நலத்திட்ட உதவிகள். அது யார் கொடுத்தாலும் சரி, அதிமுக கொடுத்தாலும் சரி, திமுக கொடுத்தாலும் சரி, விஜயகாந்த் கொடுத்தாலும் சரி, உருண்டைச்சோறு கொடுத்தாலும் சரி, அல்லது உருண்டை கட்டி கொடுத்தாலும் சரி, அல்லது நோட் புக்கு திருப்பி போனால் மற்ற எதிர்கட்சிகள்லாம் மாணவர்களுக்கு நோட் புக் கொடுப்பாங்க, பெண்களுக்கு வேட்டி சேலை கொடுப்பாங்க. இதுக்கு பேர் நலத்திட்ட உதவி. நலத்திட்டம், அதில் என்ன திட்டம் இருக்கு? சரி, 2000 கோடிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு போயிருக்கிறார். 12 கோடியில் ஒரு நூலகம் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். 12 கோடி பெருமா அந்த நூலகம் என்பதை நாம் போய் பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். 2000 கோடிக்கு வழங்கி இருக்கிறீர்கள், சந்தோஷம். அதே சமயம் 10,000 கோடி ரூபாய்களுக்கு மேல் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அற்புதமான ஃபெர்டைல் மண் அள்ளப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். சிவகங்கை மாவட்டத்தினுடைய மண் செம்மண். அதை மாதிரி ஒரு அற்புதமான மண் எங்கேயும் கிடையாது, வளமிக்க மண். பக்கத்திலேயே இங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்களில் சருகு வளையப்பட்டி இருக்கு. அங்கே பீட்ரூட்லேருந்து, கேரட்லேருந்து, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. பொன் விளையும் பூமி. மலர்கள், தமிழகத்தில் இருக்கிற மலர்கள் முழுவதையும் அவங்க பயிரிடுறாங்க. அந்த மாதிரியான மண் தான் இந்த செம்பனூர் மண், சிவகங்கை மண். சிவகங்கையில் செம்பனூர், வெற்றியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மண் குவாரிகள், அதாவது கிராவல் மண் குவாரிகள் நடந்தது. ஒரு ஊரில், செம்பனூர்ல எல்லாம் 1 வருடத்திற்கு மேல் கிராவல் மண் குவாரி நடந்தது. அதிலே அள்ளப்பட்ட மண் மட்டும் 100 கோடியை எட்டும் என்கிறார்கள். பாருங்க, அதை எவ்வளவு பெரிய விஸ்தீரம் தள்ளி இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு டிப்பருக்கு அமைச்சருக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு டிப்பருக்கும் கமிஷன் என்று சொல்லப்பட்டது. அதற்கு வசூல் பண்ணுறதுக்கு அமைச்சரே ஒரு ஆளை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் கிட்டத்தட்ட 15-20 இடங்களில் இந்த குவாரி நடந்ததாக சொல்லப்படுகிறது. 15-20 இடங்களில் ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1500, 2000 கோடி, 3000 கோடி ரூபாய்களுக்கு மண் அள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கிராமத்தில், செம்பனூர் கிராமத்தில் 300 டிப்பர் அள்ளியிருக்காங்க. 300 டிப்பர் ஓடி இருக்கு. ஒரு டிப்பருக்கு 1500 மேனி. 300 டிப்பருக்கு கணக்கு பண்ணி பார்த்துக்கிறங்க. அமைச்சருக்கு மட்டும் 1500 வீதம் 400 டிப்பர்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு கலெக்ஷன். 10 நாளைக்கு 70 லட்சம் ரூபாய்
100 நாளைக்கு எத்தனை 7 கோடி ரூபாய் 100 நாளைக்குள்ள, அது ஒரு வருடம் கணக்கு பண்ணி கொள்ளுங்கள். பல்வேறு மாவட்டம் முழுவதும், இந்த மாவட்டத்தில் ரோடுகள் பிரமாதமான ரோடு. சென்னையில் கூட இப்படி ரோடு கிடையாது. இந்த மாவட்டத்துக்கு மட்டும், சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும் ரோடு அவ்வளவு தரமான ரோடுகள். எல்லாம் டபுள் ரோடு, எல்லாம் டபுள் ரோடு. எங்கேயோ சொர்க்க இந்திரலோகத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கு இந்த இங்கே உள்ள ரோடு எல்லாமே. அவ்வளவு அற்புதமான ரோடு போட்டிருக்கா. எதுக்குடான்னு பார்த்தா இந்த மண் அள்ளிக்கிட்டு ஓடுறதுக்கு தயா, விறுவிறுன்னு தங்குதடை இல்லாமல் மண் அள்ளிக்கிட்டு ஓடணும்ல, அதற்காக போடப்பட்ட ரோடுகள் தான் இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரே வளம். இதனுடைய இந்த தாது பொருள் என்னன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் கிடைக்கிறது இது அற்புதமான செம்மண். இந்த மண்ணை 1 கிலோ இவ்வளவுன்னு விற்கலாம். ரோஸா அப்படி வரும், ரோஸ் செடி வளரக்கூடியது, ஃபெர்டைல் லேண்ட், கரு கூட்டக்கூடிய எந்த பயிரும் வளரக்கூடிய ஒரு மண் தான் இங்கே கிடைக்கிற மண். இதை கிலோ கணக்கில் விற்கக்கூடிய மண்ணை, இந்த மண்ணை பல 100 பல 1000 டன்கள் இந்த மண்ணை ஏற்றி கொண்டு போய் ரோடு போட்டிருக்காரு. இது ரோட்டுக்கு கீழே மலட்டு மண்ணாக மாற்றப்பட்டு விட்டது இந்த ஃபெர்டைல் லேண்ட். அதற்கு மேலே ஜல்லியை போட்டு தாரை ஊட்டி இந்த சிவகங்கை மாவட்டத்து மண்ணை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள், குப்பையாக மாற்றிவிட்டார்கள். ஒரு ஃபெர்டைல் மண், எந்த ஒரு உயிரினமும் வளரக்கூடியது. அதில் எரு மட்டும் போட்டுட்டா என்ன, ஐரோப்பிய லில்லி மலர்களையே இங்கே வளர்க்கலாம், ரோஸ் வளர்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மண் இந்த மண். ஆக சிவகங்கை மாவட்டத்தினுடைய இந்த கிட்டத்தட்ட இந்த கனிம வளம் என்பது, மண் வளம் என்பது திவாலாகிவிட்டது. திவாலாக்கியவர் மாண்புமிகு அமைச்சர் தான், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தான் என்று சத்தியம் பண்ணி சொல்றாங்க எல்லாரும். அவ்வளவு பல 100 கோடி பல 1000 கோடி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லோருமே சொல்றாங்க. வெளிப்படையாக தெரிந்த உண்மை இது. ஆக மிகச்சிறந்த மண் வளத்தை அள்ளி கொண்டு போய், இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு பொக்கிஷம். இந்த கனிம வளத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இன்னொரு 5 வருஷம் வந்தால் மாவட்டத்தில் மண்ணே இருக்காது. ஆக மிகச்சிறந்த மரங்கள் பயிர் பண்ணக்கூடியது, துவரையெல்லாம் அப்படி வரும் அதில், இந்த மண்ணில், இந்த மாவட்டத்து மண்ணில் துவரை, அதாவது பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய பயிர் வகைகள் அற்புதமாக விளையக்கூடிய மண். இந்த மண்ணை கொண்டு போய் ரோட்டுக்கு கீழே போட்டு மலட்டு மண்ணாக மாற்றிவிட்டார்கள். போட்டி போட்டு கொண்டு அள்ளி இருக்கிறார்கள். கேள்வி கேட்பாடு இல்லை, கேட்பார் இல்லை. ஆக 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த மாவட்டத்திலே மண்ணை, மினரல்ஸை எடுத்துவிட்டு கொடுத்தது 2,000 கோடி ரூபாய். இதற்கு ஆள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதுக்கு அதெல்லாம் யாரும் தாடாக போகல. தொண்டர்கள்லாம், திமுகவில் தொண்டர்கள்லாம் யாரும் கிடையாது. இந்த 100 நாள் வேலையில் உள்ளவங்களை ஏற்றி கொண்டு போய் நிற்க வச்சுருக்காங்க. 200 ரூபா கொடுத்தாங்களாம். அங்கே வரையிலே திட்டிக்கிட்டு வந்தாங்க. அதிமுகவாவது பிரியாணி போட்டு 300 ரூபா கொடுப்பான், இவங்க 200 ரூபா வைங்கள்ட்ட ஒன்றுமா இல்லை, இவன் அள்ளுன மண்ணுக்கு, இந்த அமைச்சர் அண்டல மண்ணுக்கு 200 ரூபா தான் சார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரனே சொல்லிட்டு வர்றான், பொறுமிக்கிட்டு வர்றான். அந்த அளவுக்கு இருக்குது. ஆகவே நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் 2,000 கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு பட்டை நாமம் தான் போடப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய மண் வளம், ஃபெர்டைல் மண், இந்த மாவட்டத்தினுடைய அற்புதமான மண், கனிம வளம் காலியாகிவிட்டது. கனிம வளத்தில் திவாலான மாவட்டம் என்று அறிவிக்கலாம். இனிமே இதை நம்பியெல்லாம் யாரும் MP MLAவுக்கு நிற்காதீங்க, ஒன்றும் கிடையாதீங்க, அள்ளிவிட்டாங்க. அதற்காகத்தான் இந்த ரோடுகளை, அற்புதமான ரோடுகளை போட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல தோற்றுகிறது. அதி அற்புதமான ரோடுகளை போட்டிருக்கிறார்கள். இதற்காக அள்ளிக்கிட்டு விட்டு ஓடுறது. ஆக நம்மை பொறுத்தவரையில் முதல்வர் அவர்களுடைய வருகை என்பது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெரிய கருப்பண்ணசாமியினுடைய பெயரை தாங்கி இருப்பவர், மீசைக்காரர், இவருடைய லீலா வினோதங்கள் தெரியுமோ தெரியாதோ, யாரா இருந்தாலும் சரி, எந்த எதிர்கட்சிக்காரனும் சரி, என்னங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரன்லாம் கொடுத்து வச்சவங்க. இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு மாதந்தோறும் லட்சக்கணக்கில் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஃபோன் பண்ணா போதும், உடனே லட்சக்கணக்கில் போய் அவர் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. மாவட்டத்திலே மற்ற மாவட்டங்களை பற்றி தெரியாது, சிவகங்கை மாவட்டத்தில்
இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய மாவட்ட தலைவருக்கு மாதந்தோறும் பல லட்சம் ரூபாய் அமைச்சரிடமிருந்து பணம் போவதாக, கப்பம் கட்டுவதாக நமக்கு உறுதியான தகவல்கள் வந்திருக்கின்றன. முதல்வர் தான் விசாரிக்கும். கப்பம் கட்டப்படுகிறது, எப்படி கட்டுறாரு, ஏன் கட்டுறாரு, அதெல்லாம் இடி கேட்க வேண்டிய கேள்வி. இடியெல்லாம் வராதுங்கிறாங்க. இடியெல்லாம் வராது, அதெல்லாம் அண்ணாமலையெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டார். ஏனென்றால் அதெல்லாம் கொடுக்கறத கொடுத்து அந்த மாவட்ட தலைவர்களே சரண்டராக்கி இது பண்ணி, மாவட்டத்தில் யார் பெரிய ஆளுனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தான். அவர் ஃபோன் போட்டால் அமைச்சர் ஆடுவார். அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு இங்கே என்னென்னவோ நடக்குது என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். முடிந்தவரை முதல்வர் அவர்கள் இதிலே கவனம் எடுத்தால் நன்றாக இருக்கும். இந்த அளவுக்காவது மாவட்டத்தினுடைய கனிம வளம் திவாலாகாமல் இதோடு நிறுத்திக் கொள்வதற்கு முதல்வர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்று பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.